வணக்கம் மக்களே. இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். ஆகஸ்ட் 15, 1947ல தான் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சும் நம்ம ரிப்பப்ளிக்காக ஏன் 2.5 வருஷம் வெயிட் பண்ணோம்? இது யாருக்காச்சும் தெரியுமா? நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ரெடி ஆகி 2 மாசம் சும்மா வச்சிருந்தாங்க. அது ஏன்? இந்தியா எப்போவாவது ரிப்பப்ளிக் ஸ்டேட்டஸை இழக்க முடியுமா? இன்னைக்கு வீடியோல ரிப்பப்ளிக் டே பத்தி சில ஷாக்கிங் ஃபேக்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். வை ஜான்வரி 26? வேற ஒரு நாள் கூட பார்த்திருக்கலாமே. அதை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேரு சுதன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் நவம்பர் 26, 1949 ரெடி ஆயிடுச்சு. அப்பவே டாக்டர் அம்பேத்கர் எல்லாத்தையும் செக் பண்ணி சைனும் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஏன் ஜான்வரி 26, 1950 வரைக்குமே வெயிட் பண்ணாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்குது. டிசம்பர் 1929ல லாகூர்ல ரிவர் ரவி கரையில நேருஜி ஒரு சபதம் எடுத்தாரு. இனி நமக்கு பிரிட்டிஷ் டொமினியன் ஸ்டேட்டஸ் வேணாம், நமக்கு வேண்டியது பூர்ண ஸ்வராஜ், அதாவது டோட்டல் ஃப்ரீடம். நேருஜி அனௌன்ஸ் பண்ண அந்த டே தான் ஜான்வரி 26. ஸோ பிரிட்டிஷ் நம்ம நாட்டை விட்டு வெளியே போயிடும். நம்ம ஹிஸ்டரியில் அந்த டேட் இம்மார்டலைஸ் பண்ண நம்ம லீடர்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணி ஜான்வரி 26, 1950ல கான்ஸ்டிடியூஷன் என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. பிட்வீன் 1947ல இருந்து 1950 வரைக்கும் இந்தியா இண்டிபெண்டா இருந்தாலும் பட் டெக்னிக்கலி டொமினியனா இருந்துச்சு. அதாவது அப்பவும் நம்ம பிரிட்டிஷோட காமன்வெல்த்குள்ள தான் இருந்தோம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா பிரிட்டிஷோட மேல் பார்வையில தான் நம்ம அப்பவும் இருந்தோம். கிங் ஜார்ஜ் 6 தான் அப்போ நம்மளோட ஹெட் ஆஃப் ஸ்டேட்டா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம லார்ட் மவுண்ட் பேட்டனும் சி ராஜகோபாலாச்சாரியும் இவங்க 2 பேரும் தான் நம்மளோட கவர்னர் ஜெனரலா இருந்தாங்க. ஸோ அப்போலாம் இந்தியாவில் பிரசிடென்ட் போஸ்ட்னு ஒன்று கிடையாது. ஜனவரி 26, 1950ல தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டா அப்பாயிண்ட் ஆனார். அப்போதான் இந்தியா ஒரு முழு ரிப்பப்ளிக் நாடா ஆச்சு. ரிப்பப்ளிக்னா என்ன? ஹெட் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக்கால எலெக்ட் ஆகி சூஸ் பண்ணி இருக்கணும். கிங் ஒரு குயினால அப்பாயிண்ட் ஆகி இருக்கக்கூடாது. நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ஒரு புக்கு மட்டும் இல்லை, அது ஒரு மிராக்கிள். ஏன் சொல்றேன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் எழுத மொத்தமா எத்தனை நாள் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? மொத்தமா 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் ஆச்சு. டாக்டர் அம்பேத்கர் அவரோட டிராஃப்டிங் கமிட்டியும் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ரெடி பண்றதுக்காக ரெஃபர் பண்ணது ஓவர் 60 கண்ட்ரீஸோட கான்ஸ்டிடியூஷன். இதுல ரொம்ப முக்கியமா யூகே கிட்ட இருந்து பார்லிமெண்ட் சிஸ்டத்தையும், யூஎஸ் கிட்ட இருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும், அயர்லாந்து கிட்ட இருந்து டைரக்டிவ் பிரின்சிபலையும் இந்த மாதிரி இப்படி பெஸ்ட் ஆஃப் பெஸ்டா எடுத்து செஞ்ச ஒரு மாஸ்டர் பீஸ். அதனாலதான் இது வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் முழுக்க முழுக்க கையால் எழுதப்பட்டது. இப்ப இருக்கிற பிரிண்டட் கிடையாது. இதோட ஒரிஜினல் காப்பீஸ் இன்னுமே பார்லிமெண்ட் லைப்ரரியில ஹீலியம் ஃபீல்டு கேசஸ்ல சேஃபா இருக்கு. இப்போ ஒரு அன்னோன் ஃபேக்ட் சொல்றேன். நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் பிரிண்ட் பண்ணது இல்ல, இட் வாஸ் ஹேண்ட் ரிட்டன் சொல்லியிருந்தேன். அப்போ அதை யார் எழுதிருப்பா? டாக்டர் அம்பேத்கர் தான் எல்லாரும் நடிச்சிருப்பீங்க. ஆனா அவரு இல்ல. நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை ஒரு அழகான இட்டாலிக் ஸ்டைல எழுதினது அவரோட பேர் தான் பிரேம் பிஹாரி நரேன் ராய்சாடா. நேருஜி அவர்கிட்ட போய் எவ்வளவு ஃபீன்னு கேட்டாரு. அதுக்கு பிரேம் பிஹாரி என்ன சொன்னாருன்னா, எனக்கு ₹1 கூட வேணாம், ஆனா ஒரு கண்டிஷன் இருக்குது. அவரோட கண்டிஷன் என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல ஒவ்வொரு பேஜ்லயும் அவரோட பேர் இருக்கும், அதே மாதிரி கடைசி பேஜ்ல அவங்க தாத்தா பேர் இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு நேருஜியும் ஒத்துக்கிட்டாரு. நீங்க இப்பவும் கான்ஸ்டிடியூஷன் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு பேஜ்லயும் பிரேம்னு எழுதி இருக்கும். நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் வெறும் எழுத்தா மட்டும் இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு பேஜ்லயும் டிசைன் பண்ணது நந்தலாலா போஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் சாந்தினிகேதன். இது வெறும் லா புக் மட்டும் இல்ல, இந்தியாவோட ஹிஸ்டரி ஆல்பம். கான்ஸ்டிடியூஷனோட பார்ட்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற டிராயிங்ஸ்ல கவனிச்சு பாருங்க. அதுல பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல லார்ட் ராமா, சீதா, லக்ஷ்மண் போட்டோ. அதே மாதிரி பார்ட் 4ல லார்ட் கிருஷ்ணா, கீதா அண்ட் அர்ஜுனா. அதர் பேஜஸ்ல புத்தா, அக்பர், சிவாஜி அண்ட் ராணி லக்ஷ்மி எல்லாம் இருக்கு. இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே பரேட்னு சொன்னாலே ராஜ்பத்தும் இந்தியா கிட்ட தான் ஞாபகம் வரும். ஆனா 1950ல ஃபர்ஸ்ட் ரிப்பப்ளிக் டே அப்போ அங்க நடக்கவே இல்லை சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிப்பப்ளிக் பரேட் எங்க நடந்ததுன்னா இர்வின் ஆம்பி தியேட்டர். இன்னைக்கு அதுதான் டெல்லியோட நேஷனல் ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ரெட் ஃபோர்ட், ராம்லீலா கிரவுண்ட் மாத்தி மாத்தி வச்சு ஃபைனல் 1955ல ராஜ்பத்தை பர்மனன்ட் வென்யூவா ஆச்சு. வருஷம் ரிப்பப்ளிக் டேக்கு ஒரு ஃபாரின் சீஃப் கெஸ்ட் வருவாங்க. இது ஏதோ ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் இல்லை. திஸ் இஸ் பியூர்லி ஜியோ பாலிட்டிக்ஸ். எந்த கண்ட்ரியோட நம்ம ரிலேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கோ, இல்லைனா எந்த கண்ட்ரியோட நம்ம பிசினஸ் ஆர் டிஃபென்ஸ் பேசுறோமோ அவங்க தான் அந்த டேவோட சீஃப் கெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 2015ல ஒபாமா வந்த யூஎஸ் கூட இந்தியா நல்லா க்ளோஸா இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக. அதே மாதிரி பிரான்ஸ் பிரசிடென்ட் மேக்ரோன் வந்தார் இந்தியாவோட டிஃபென்ஸ் பேசுறதுக்காக. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம், 1950 ரிப்பப்ளிக் டே அப்போ யார் ஃபாரின் சீஃப் கெஸ்ட் வந்தா?
அவர் யாருன்னா இந்தோனேசியாவோட பிரசிடென்ட் சுகார்னோ. அவர் ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் ரூலை எதிர்த்து ஃபைட் பண்ண ஒரு தலைவர் அவர் தான். கடைசியாக ஒரு கிரேசி கொஸ்டின், அண்ட் இந்தியா எவர் ஸ்டாப் பீயிங் ரிப்பப்ளிக்? டெக்னிக்கலி முடியாது. பிகாஸ் ரிப்பப்ளிக் ஸ்ட்ரக்சர் நம்ம கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர். கேசவானந்த பாரதி கேஸ்லேயே சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்கு, கான்ஸ்டியூஷனோட பேசிக் பில்லர்ஸை எப்பவுமே மாற்ற முடியாது. ஈவன் பார்லிமெண்ட்டால கூட ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ரிப்பப்ளிக் டே இஸ் நாட் ஜஸ்ட் அ ஹாலிடே. நம்மளோட ஓன் டெஸ்டினியை எழுதக்கூடிய பவர் கிடைச்ச நாள் இதுதான். நான் சொன்ன ஃபேக்ட்ஸில் எது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.